ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். நான் உங்கள் இந்திரா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோக்களும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஸ்டைலில் சப்பாத்தி குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. பட்டை வகை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். எந்த குழம்பா இருந்தாலும். தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டை இதோட போட்டுக்கோங்க. மீடியம் சைஸு 2 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மைய வதங்கட்டும். எண்ணெயிலேயே இந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இந்த பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்களே, இது மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி கழுவி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை இதோட போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்தோன்னே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய்கறிக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பை இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு அவிச்சு வச்சுருக்கிற சுண்டலை இதோடு சேர்த்துக்கோங்க. சுண்டலை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிகட்ட வேண்டாம். சுண்டலை தண்ணியோடு சேர்த்தா தான் உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும். சுண்டலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது வெந்து வரட்டும். அதுக்கு இடையில் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இதோட 1 ஸ்பூனு கசகசா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், காய் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காய் நல்லா வெந்திருக்கணும். நம்ம காயை பொடி பொடியாக நறுக்குனதுனால எனக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. பெருசு பெருசாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு கூட இன்னும் நேரம் ஆகும். நம்ம இதோட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். கலந்து விட்ட பேஸ்ட்டை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. நான் இதை 5 பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன். ஆமாங்க, எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரு 5 பேர் இருக்கோம். எங்கள் 5 பேர்த்துக்கு இது ஒரு நேரத்துக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம். அந்த உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு போட்டுற வேண்டாம். நம்ம சப்பாத்தியும் உப்பு போட்டு தான் பிசைஞ்சு சப்பாத்தி செய்வோம். அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பை பார்த்து போட்டுக்கோங்க. அதிகம் போட்டுற வேண்டாம். இந்த பாருங்கள், நம்ம குருமா நல்லா கொதித்து வந்துருச்சு. காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் திக்னஸாக வந்திருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எதுவுமே இல்லை. சூப்பரான ஒரு வாசனை வந்துருச்சு. வீடே மணக்கிற மாதிரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். நல்லா நிறைய கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கோங்க. நல்ல சூப்பராக வாசனை இருக்கும். அதோட குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.